ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 5 டேர்ம் 1 சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அதனுடைய பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். வேஸ்ட் ஜென்ரேட்டட் இன் அவர் என்வாரன்மெண்ட், சுற்றுப்புறத்தில் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி டீச்சிங் எய்ட்ஸு, இது எல்லாமே வச்சு நம்ம இதெல்லாம் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது இல்லை எப்படி வேஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் டிஸ்கார்டட் ஆஃப்டர் ப்ரைமரி யூஸ், ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி பிறகு தூக்கி எறியக்கூடிய பொருட்களை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கழிவு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஒர்த்லெஸ், டிஃபெக்டிவ் அண்ட் நோ யூஸ். ஒரு தடவை பயன்படுத்திட்டு மீண்டும் பயன்படுத்த முடியாததெல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் அன்வான்ட் அண்ட் அன்டிசரபிள் மெட்டீரியல், இவை தேவையற்றது, விரும்பத்தகாதது. இப்போ குளுக்கோஸ் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்குலாம் இந்த குளுக்கோஸ் ஏற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய, இது ஒரு தடவை பயன்படுத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷனை ஒரு தடவை பயன்படுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி எறிஞ்சிருவாங்க. இது மாதிரி ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்திட்டு இந்த மாதிரி ஸ்பூன் இருக்குது, இந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதில் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கியே எரிஞ்சிருவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்னது, வேஸ்ட் ஜென்ரேட்டர் இன் அவர் என்வாரன்மெண்ட். இந்த வேஸ்டெல்லாம் என்னன்னு சொல்கிறோம், வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல், ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட். இப்போ வீட்டு கழிவுகள், பள்ளி கழிவுகள் அப்படின்ட்டு ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். வேஸ்ட் ஃப்ரம் ஹோம், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அதெல்லாம் செப்பரேட் பண்ணி ஒரு டஸ்ட்பினில் வச்சுருக்காங்க. என்னென்ன கவர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறியக்கூடிய சாக்லேட் ரேப்பர்ஸ். ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட், ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்னா வீட்டு கழிவுகள். நம்ம வீட்டிலேருந்து என்னெல்லாம் நம்ம வெளியேற்றக்கூடிய கழிவுகளை என்ன சொல்கிறோம், நம்ம ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட். ஃப்ரம் ஹோம் இஸ் நோன் அஸ் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் என்னெல்லாம் இருக்கும், ஹோம், அப்பார்ட்மெண்ட், அதெல்லாம் கார்பேஜ், ரஃபிஷ், அதாவது பாட்டில் போடுவாங்க, கேனு, துணி, கம்போஸ், மக்கக்கூடியவை, மக்காத பொருட்கள், ஃபுட்டு, சாப்பிட்ட மீதி பொருட்கள், நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், ட்ரைமிங்ஸ், கட்டட பொருட்கள். இப்போது ஒரு பில்டிங் கட்டுறாங்க அதுனா அதனுடைய வேஸ்ட் பீசஸ் அதெல்லாம் தூக்கி போடுறது. அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வகையில் பிரிக்கிறாங்க. ஆர்கானிக் வேஸ்ட், உயிரியல் கழிவுகள். கிச்சன் வேஸ்ட், நம்ம சமையல் அறையில் சமைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய காய்கறி கழிவுகள், அதான் முக்கியமாக என்னது கிச்சன் வேஸ்ட்டில் வரும், சமையலறை கழிவுகள். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே என்ன கழிவுகள்னால் மக்கக்கூடிய கழிவுகள். டாக்ஸிக் வேஸ்ட், நச்சு கழிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மெடிசன். ஒரு மெடிசன் வாங்கி 2-3 வருஷம் ஆகிடுச்சுன்னா அது பழசாயிடுச்சு அப்படின்னா, ஓவர் டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் தூக்கி போட்டுறணும். பெயிண்ட், கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள், பல்ப், ஸ்ப்ரே கேன்ஸ், தெளிக்கக்கூடிய குவளைகள், ஃபர்டிலைசர், உரங்கள், பெஸ்டிசைட், பூச்சிக்கொல்லிகள், கண்டெய்னர்ஸ், பேட்டரிஸ், மின்கலன்கள், ஷூ பாலிஷ். ஓகேவா, இது எல்லாமே டாக்ஸிக், நச்சுக்கழிவுகள். ரீசைக்கிளபிள் வேஸ்ட், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள். என்னதெல்லாம், பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணலாம், மறுசுழற்சி செய்யலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர், இதை மறுசுழற்சி செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, பேப்பர் பவுல் மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஆர்டினரி கோகோனட் ஷெல், தேங்காய் சிரட்டை, அதில் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் மாதிரி பண்ணி அதை ஆர்ட் ஒர்க் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சாலிட் வேஸ்ட், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாத் சாயில்டு வித் பிளட் அண்ட் அதர் ஃப்ளூயிட், இரத்த கரை படைத்த துணிகள், திரவங்கள் படைந்த துணிகள், இதெல்லாம் மேக்ஸிமம் எதுலேருந்து வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிவரக்கூடியது. இ வேஸ்ட், மின்னணு கழிவுகள், கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், கணினியோட பாகங்கள், எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ், மின்னணு உடைய பாகங்கள், அதுக்கு செல்ஃபோன் பார்ட்ஸ், சிஎஃப்எல் பல்பு, இதனோட எல்லாமே என்னதுன்னா இ வேஸ்ட். இ வேஸ்ட்டு தான் அதிக அளவில் குவிஞ்சிட்ருக்கு. வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல், பள்ளியிலேருந்து என்ன வகையான கழிவுகள் அப்படின்னு பார்த்தா, ஒரு கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணாமல் அடுத்த நாள் போய் பார்க்கும்போது மேக்ஸிமம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரூம் ஃபுல்லாக ஒரே பேப்பராக இருக்கும். அப்போது மேக்ஸிமம் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் ரூமில் என்ன நடக்குது அப்படின்னா, பேப்பர்ஸ், பென் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ், ஒரு பேனா தனியாக இருக்கும், அதனோட மூடி தனியாக கிடக்கும். மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க ஸ்கூலில், இது மாதிரி ரீஃபில் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் இது ஒரு தடவை பயன்படுத்தி தூக்கி எறிகிறது அதிகமான அளவில் சேர்ந்துடும். பிளேடு, சாக்லேட் கவரு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இதெல்லாம் ஸ்கூல் என்வாரன்மெண்ட்டில் அதிகமாக இருக்கும்.
The single most common material generated in school is food waste. வீட்டில் அம்மா கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் சில டைம் என்ன பண்ணுறது, அது வேஸ்ட்டாக்கி கீழே கொட்டுறது. அதுதான் வந்து என்ன ஆகும், அதிகமான அளவில் ஃபுட் வேஸ்ட்டு ஆகுது உணவுகள்லாம். ஃபுட் இஸ் நாட் ஒன்லி வேஸ்டட் பட் இட் ஆல்சோ த்ரோன் அவே எவ்ரிவேர். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து கீழேயும் மேலேயும் கிடக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும், அந்த இடத்த அன்க்ளீனாக ஆக்கும். இதில் பாருங்கள், இந்த சர்வே என்ன சொல்லுது, கண்டக்டர் இட் இஸ் ஃபவுண்ட் தட் food waste account for 23.9 of the total waste generated in the school are recyclable paper like cardboard, white paper and mixed paper account at 23.5 of the total waste. 23.9 கழிவுகள் வந்து எவ்வளவு இருக்குது, உணவு கழிவுகள். 23.5 வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய காகித அட்டை இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. வேஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கவரை வச்சு டஸ்ட்பினில் வச்சு கலெக்ட் பண்ணலாம். பேப்பர்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போடலாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக டிஸ்போசல், தேவையற்றதை டஸ்ட்பினில் போடக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும். நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட், கழிவை வந்து முறையாக அகற்றுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவுகளை வந்து எப்படி மேலாண்மை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாசுபாட்டை தவிர்க்க, டு கண்ட்ரோல் பொல்யூஷன், வேரியஸ் பொல்யூஷன்ஸ் லைக் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் கேன் பி அவாய்டட். இப்போ வந்து என்னென்ன பொல்யூஷன் இருக்குது, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, நில மாசுபாடு, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பராக கழிவுகளை டிஸ்போஸ் பண்ணோன்னா இந்த பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். டு சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை பாதுகாக்க. Waste disposal is important for the conservation of our environment resources. காடுகள், கனிமங்கள், நீர் ஆகியவர்களை பாதுகாக்கிறதுக்கு என்னது, இந்த வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுறது ப்ராப்பராக. நம்ம தூக்கி எறியக்கூடிய பொருட்கள் வந்து நீர்நிலைகளில் தேங்கி இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து என்ன பண்ணும், மாசுபடுத்தும். ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ், ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்டட் டிசீசஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. தொற்று நோய் பரவதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து கொரோனா டைமில் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ண மாஸ்க் ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிடுறாங்க மாஸ்க் அங்கங்கே. அதனாலையுமே என்னவாகுது, தொற்று நோய்கள் பரவக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருக்கும். ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ், வேஸ்ட் கேன் பி ரீசைக்கிள் டு கெட் ப்ராடக்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறது நமக்கு பிற பொருட்களை பெற முடியும். வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட், இதுக்கு போட்டிருக்காங்க ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்தல், டிஸ்போசல் வந்து அகற்றுதல். இது எல்லாமே இப்படி இருக்கும் பொழுது ரெடியூஸ் பண்ணுறது, குறைத்தல் தான் வந்து அதிகமான அளவில் இருக்கணும். தூக்கி எறியது, அகற்றுதல் அது வந்து குறைந்த அளவில் இருக்கும். அப்போ தான் வந்து என்ன ஆகும், வேஸ்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸ்கூலில் வேஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு டஸ்ட்பினில் பேப்பர் கவர் போட்டு யூஸ் பண்ணலாம். பேப்பர்ஸ் இது மாதிரிலாம் நிறைய வேஸ்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெக்கரேட்டபிள் ஐட்டம் மாதிரி இருக்குது. இது இங்க் பாட்டில் இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி யூஸ் பண்ண மாதிரி நம்ம செய்யலாம். இது மாதிரி ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலை நம்ம பயன்படுத்தாமல் இது மாதிரி மெட்டலால் ஆன வாட்டர் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணலாம். செக்ரிகேட் வேஸ்ட் இன்டு பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். அப்போ மக்கக்கூடியது, மக்காதது அப்படின்னு தனித்தனியாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம பிரித்து கார்ப்பரேஷனில் கொடுக்கலாம். Do not throw away your waste everywhere. Put them in dustbin and dispose them properly. எந்த ஒரு வேஸ்ட்டாக இருந்தாலும் டஸ்ட்பினில் போட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். Don't waste food. Waste food in school can be collected and used to feed cattle. சத்து நூல் அது மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மீல்ஸ்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் வெளியில் யாருக்காவது ஆடு மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கலாம் கலெக்ட் பண்ணி. ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மேன்யூஸ். உயிரியல் கழிவுகளை உரமாக மாற்றலாம். மண்புழு கழிவுகள் அது மாதிரி பண்ணலாம். Choose the correct answer. Blue appearance of the sky is due to scattering of light.
Who is known as the missile man of India? Dr. APJ Abdul Kalam. An example of reversible changes, melting of ice. Chemical reaction are examples for irreversible change. Which of the following is not an organic waste? Battery. The book Wings of Fire was written by Dr. APJ Abdul Kalam. A stretched rubber band comes back to normal shape. It is an example for reversible change. Most of the physical change are reversible changes. Newspaper is a recycled waste. Waste from household and apartment are called household waste. Match the following. Match the following. Bud to flower. Irreversible change. Reversible change, melting of ice, India 2020. APJ Kalam. Paper, recyclable waste, vegetables, organic waste. Circle the odd one. Melting, freezing, boiling. இது எல்லாமே வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். குக்கிங் செப்பரேட். பாய்லிங், burning, cooking, rusting of iron. Boiling different. Vegetables, flower, fruits. Chemicals different. Paper, glass, metals, paint. Paper is different. Students, உங்களுக்கு இந்த 4th lessons science everyday life உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.